ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். நம்மளோட வினோத் பாபு, பவித்ரா 2 பேரும் தென்றல் வந்த இணையத்தரும் சீரியலுக்கு அப்புறமா எந்த ஒரு ப்ராஜெக்ட்டுமே கமிட் ஆகலை. நம்மளோட பவித்ரா வந்து அவங்களோட பிக் பாஸ்க்காக தான் வந்து ப்ராஜெக்ட் எதுவும் கமிட் ஆகாமல் இருந்தாங்க போல இருக்கு. ஆனால் வினோத் பாபு வந்து கம்பேக் கொடுப்பார் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். நம்மளோட வினோத் பாபு அண்ட் பவி இவங்களோட ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தமும் அவங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருந்தது. இது என்ன வருத்தம் அப்படின்னு அவங்களோட ரசிகர்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஆனால் இந்த ஒரு போஸ்ட் வந்து நம்மளோட ரசிகர்கள் எல்லாருக்குமே ஒரு ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? எஸ், நேற்றுக்கு நம்மளோட பிக் பாஸ் போயிருக்க பவித்ராவுக்காக நம்ம வினோத் பாபு வந்து ஒரு போஸ்ட் அவரோட இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து ஷேர் பண்ணியிருந்தார். உழைப்பை மட்டும் நம்பும் உன்னை வீழ்த்த யாராலும் அல்ல, உன்னாலே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. உனக்காக விளையாடு, நாங்கள் இருக்கிறோம், உன்னோடு வெளியே வர விண்ணோடு அப்படின்னு சொல்லி, வின் அப்படின்னு வெற்றியோடு அப்படிங்கிற மாதிரி, ஜெயிச்சுட்டு வாங்க ஐயா அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே நல்ல ஒரு வாழ்த்து. அவர் வந்து சோஷியல் மீடியா வராததுனால இவ்வளோ நாள் வந்து எந்த ஒரு போஸ்ட்டும் இல்லை. வந்த உடனேவே முதல் வாழ்த்தாக நம்ம பவித்ராவுக்கு வந்து இந்த வாழ்த்தை ஷேர் பண்ணது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. என்ன மாதிரியே அவங்களோட ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப்பும் வச்சுருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்ச ஒரு கேரக்டர் நம்ம பவி. சூப்பராக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. என்னோட ஓட் எப்பயுமே பவிக்கு தான். பாருங்கள், யார் எப்படி என்னன்னு பார்த்து ஓட் பண்ணுங்கள், ஜெயிக்க வைங்க. உங்கள் கையில் தான் இருக்குது எல்லாமே.